ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்க பாத்தீங்களா எவ்வளோ பாத்திரம் கிடக்குது பாருங்க. சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மணி என்ன தெரியுமா? 2 மணி ஆகுதுங்க. காலையிலே லெமன் ரைஸ் செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுட்டு அம்மா அக்கா பசங்க இங்க தானே படிச்சுட்டு இருக்காங்க 2 பேரு. அதனால செஞ்சு கொடுத்து லஞ்ச் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க ஸ்கூலுக்கு. இப்போ மதியானம் இதே லஞ்சே வச்சுக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். திடீர்னு என்னுடைய தங்கச்சி என்ன பண்ணிட்டா, இந்த சிக்கன் எல்லாம் 31ஆம் தேதிக்கு மேல விற்க மாட்டாங்களாமே, போராட்டம் பண்ண போறாங்களாம். அதனால நான் சிக்கன் சாப்பிட்டே ஆகணும்னு ஒரே அடம். மணி 2 மணி ஆகுது. வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி எடுத்து கழுவலான்னு பார்த்தா இங்க பாருங்க எவ்வளோ பாத்திரத்தை போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. இப்ப இந்த பாத்திரத்தை எல்லாம் நான் விலைக்கு கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் சிக்கன் கழுவவே முடியும், இந்த இடத்துல சமைக்கவே முடியும். இந்த பாத்திரத்தை பார்த்தாலே அப்படியே பத்திக்கிட்டு போகுதுங்க எனக்கு. ஒரு ஆள் விளக்குறதுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இருக்கிற பாத்திரம் எல்லாம் இங்கதான் கிடக்கும். எங்கெங்கெல்லாம் இருக்கும்னு தெரியாது, எல்லா பாத்திரமும் இங்கதான் கிடக்கும். எங்க வீட்டுல ஒரு நாளைக்கு நான் விளக்கணும், ஒரு நாளைக்கு என் தங்கச்சி விளக்கணும். நேத்து என் தங்கச்சி விளக்கிட்டா, இன்னைக்கு நான் விளக்கணும். எவ்வளவு ஏன போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. அப்படியே செம்ம டென்ஷன் ஆகுது. உங்களுக்கு எல்லாம் எப்படி? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ வெளியில் காமனாக நடந்துகிட்ருக்க ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சும்மா ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பொண்ணுங்க வரைக்கும் வெளியில் போகும்பொழுது நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்றா ஆயிடுச்சு. இப்போது நம்ம என்ன தான் சேஃபாக இருக்கணும்னு நினச்சாலும் நம்மளை அறியாமல் செய்கிற சின்ன சின்ன விஷயத்தில் தான் தேவையில்லாமல் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுது இல்லையா? ஸோ யாரையும் ஓவராக பிளைண்டாக நம்பி தனியாக எங்கேயும் போகாதீங்க. அதே மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கும் போகிறதையும், சோஷியல் மீடியாஸில் முகம் தெரியாத ஆட்கள் கிட்ட நம்மளுடைய பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணுறதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? பயப்படலாம் தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தால் நம்ம எப்பயுமே சேஃபாக இருக்கலாம். ஸோ இது உங்ககிட்ட சும்மா ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணிட்டேன். மம்மி, இத்தனை நாள் உடம்பு வலிக்குது, கை கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த வலியில எங்க போச்சு? ஆஹாஹா, அப்படியே ஹெல்ப் பண்றீங்களாக்கும். பூண்டு உரிக்கிறதுல ஒரு ஹெல்ப்பா? எல்லாத்துக்கும் மெயின் பூண்டு தான். சிக்கன் பேரு கேட்டு எழுந்து உக்காந்துட்டேன்னு சொல்லு, சிரிக்காத. ஆமா, மதர் எங்க? நீங்க பாருங்களேன், சிக்கன் சொன்னே எழுந்து உக்காந்துட்டாங்க. பாட்டி ஹாய் சொல்லலாமா? ஐயா ஹாய் சொல்லு. எங்க ஆயா அப்படிதாங்க, ஹாய் சொல்ல எங்க ஆயா பாய்னா சொல்லுவாங்க. வாங்க, அவங்க என்ன பண்றாங்க நம்ம பார்க்கலாம். சைலண்டா போலாம். ஹலோ பேப், என்ன பண்றீங்க? இட்லி குண்டா தூக்கி போட்டு அடிச்சு போடுவேன். அவங்க ஒரு அண்ணன் குண்டா ஏனத்தை நான் விளக்கிட்டு அடுத்த அண்ணன் குண்டா ஏனத்தை விளக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அது இன்னொரு விஷயம். இந்த இட்லி குண்டான நிஜமா சொல்றேன், இந்த இட்லி பாத்திரத்தை விளக்கத்துக்காட்டி போதும் நான் இதுக்காகவே இட்லி ஊத்துறதுக்கு பயந்துட்டு தோசை ஊத்த வேண்டியதா இருக்கு. இந்த இட்லி குண்டான விளக்குறதுக்காகவே நேத்து அவளுடைய பாட்டு விளக்க வேண்டியது நைஸா இட்லி குண்டான தூக்கி வச்சுட்டா. இன்னைக்கு நான் விளக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் இப்படிதான். நம்ம இந்த இட்லி குண்டான என்னதான் ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சாலே இந்த இடம் குழன்னு இருக்குது. நம்ம தேய்ச்சி எத்தனை 10 முறை தேய்க்கணும் போலி அந்த குழகுழப்பு போறதுக்கு. அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்களேன். இன்னும் நீங்களும் இப்படிதான் கடுப்பாக்குறீங்களா இந்த இட்லி குண்டான தேய்க்கிறதுக்கு? ஞானம் பாத்திரம் வளர்க்கறதே பெரிய விஷயம். இந்த இட்லி குண்டா டெய்லியும் யார்கிட்ட போகுதுன்றதுதான் பெரிய விஷயமே. அவகிட்ட போதா என்கிட்ட போதா? நைஸா அவகிட்ட போனோடனே என்கிட்ட தள்ளி விட்டா எல்லாத்தையும். நான் தானே இழிச்ச வாங்கிங்க. நீ ஏன் செய்யுமி? அக்கா இப்பதான் பாத்திரமே வளர்க்குது. பூண்டு இஞ்சி உச்சி கொடுக்க வந்தேன். இப்ப சுட சுட ஈவினிங் டீ குடிச்சுக்கலாம். செய் மம்மி, பசிக்குது, வா மம்மி. உயிரை எடுத்துறீங்க. ஏண்டி வனிதா சொல்லு. ஹார்லிக்ஸ் பாட்டில் எல்லாம் காலி பண்ணி வச்சிருக்கிற அதுங்காட்டியும் அது நான் கேட்க வேண்டிய விஷயம். நான் வாங்கி அது 20 நாள் கூட முழுசா ஆகலையே, எப்படி காலியாச்சு? நான் ஒரு நாள் கூட இதை எடுத்து யூஸ் பண்ணவே இல்லையே. நீ யூஸ் பண்ணவே இல்ல மம்மி, நீயே சொல்ல.
அவ எடுத்து யூஸ் பண்ண மாட்டா பால்ல எடுத்து ஆப்பத்துக்குவா தெரியாது இதை மட்டும் சொல்ல சொன்னா அவ தெரியாத அள்ளி ஆப்பத்துக்குவா நான் போய் பார்த்துட்டு எனக்கு 2 வாய்ப்பு கொடுத்து ஆப்பிட்டு அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்ப இந்த திருட்டு தானே தான் நடந்துகிட்டு இருக்குது உங்களுக்குள்ள அதெல்லாம் எதுவும் இல்ல. சும்மா ஒரு வாட்டி 2 வாட்டி தான் போட்டேன். இதனாலதான் 1 மாசம் யூஸ் பண்ண வேண்டியது 15 நாளைக்கு 2 வாட்டி அவ போட்டா நான் பார்த்ததுல 2 வாட்டி கொடுத்தா. ஆமா ஆமா. என்ன லஞ்சமா? என்னம்மா எவ்வளோ வாங்கிட்டு வந்த கறி? 2 கிலோமா. 2 கிலோ கறியை வந்து விற்க மாட்டேன்னு சொன்ன உடனே அப்படியே எல்லாருக்கும் ஷெவரிங் ஆயிடுச்சு. ஏம்மா? அதுவும் இல்லாமல் என்னுடைய அந்த பாப்பா இருக்கிறா பாருங்க, இவ கறி இல்லாமல், ஆனால் அவள் வந்து சிக்கன் குழம்பு சாப்பிடவே மாட்டாங்க. சிக்கன் குழம்புக்கு ஊறுகாய் வச்சுட்டு சாப்பிடுவா. அப்படியும் மீறி குழம்பு தான் சாப்பிட்டு ஆகணும்னா ஏன் தான் இவ இப்படி பண்ணுறானே தெரியல. பிடிக்கல என்ன பண்ண சொல்ற? எனக்கு வந்து சிக்கன் 65 தான் வேணும். மம்மி ஃபர்ஸ்ட் சிக்கன் 65க்கு ரெடி பண்ணும்பி, பசிக்குது. நல்லா வக்கனே சாப்பிட்டு போறியா? மம்மி கழுவிட்டு இருக்காங்க. லெக் பீஸ். ஏமா லெக் பீஸ் அவ போட்டு வந்திருக்க? ஏன் அதை அப்படியே வெட்டி போட்டுற வேண்டியதானே? கேட்பாங்களே வெயிட். இந்தாங்க இன்னும் கொஞ்சம். ஓகே. எப்பவுமே வேலையை மேற்கொண்டு பாப்பாரு, வேலை செய்ய மாட்டாரு. இப்படியே சொல்லிட்டு மம்மி பாவம், மம்மிக்கு உடம்பு முடியலையேன்னு அது ரெஸ்ட் போனா போது பசங்க கஷ்டப்படுறீங்களேன்னு ஒரு பூண்டு உரிக்க வந்த குத்தம் செஞ்சு கொடுன்னு சொல்லி இது பண்ணிட்டேன். ஏன்டி இப்படி பண்றான்? என்ன அரிசி காட்டு? பாசுமதி தான். என்னது காட்டு? ஓ இந்தியா கேட்டா. ஓகே. ஒரு குண்டா அரிசி. ஓகே, இதை ஊற வச்சுட்டு அடுத்தது வெங்காயம் தக்காளி இன்னும் அறியவே இல்லை. அவளை அறிய சொன்னா அறியவே இல்லை மம்மி. அவ பண்ற இன்னும் தனித்தனியா எடுக்கிறோமா? ஓ என்னம்மா 2 பக்கம் இது எடுத்து 65க்கு. ஓகே, இது பிரியாணிக்கும் கிரேவியும் பண்றதுக்கு. ஓ சரி சரி. அது எலும்பு இல்லாத கைத்தி எடுத்து வைக்கிறோம் 65க்கு பக்கோடாக்கு. அம்மா வந்து கறியை கழுவிட்டாங்க. கழுவிட்டு பக்கோடாக்கு தனியாக, இது பிரியாணிக்கு தனியாக வெட்டிட்டாங்கங்க. அடுத்தது இந்த வனிதா வெங்காயம் வெட்டி கொடுக்க சொன்னால் வெட்டியே கொடுக்க மாட்டா. சரி நானே வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணிக்கு வெங்காயம் வெட்டிட்டு இருக்கிறேன். பட்டை தீந்து போச்சு, அதனால அம்மா போயிட்டு கடைக்கு போயிட்டு பட்டை வாங்கிட்டு வர போயிருக்காங்க. இதோ வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோதான், தாளிக்கிற வேலை தான். மற்ற எல்லாமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே அரைச்சி வச்சுட்டாங்க. நான் வந்து பிரியாணிக்கு வந்து வெங்காயம் வெட்டிட்டு, கிரேவிக்கு ஒரு வெங்காயம் வெட்டிட்டு, மீதி 2-3 வெங்காயம் வந்து பச்சடிக்கு வெட்டிடுவேன். அவ்வளோதாங்க. ஏன் பிரியாணிக்கு வெங்காயம் போட்டு வதக்கி வச்சு தக்காளி அரைச்சி ஊற்றிக்கிறேன். ஓ ஆமாங்க, இந்த தக்காளியை வந்து அப்படி வெட்டி போட்டோன்னு வச்சுக்கோங்க, தூக்கி 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 இந்த அஜிப் பாவனை எங்கள் அக்கா பசங்க தூக்கி போட்டுதுங்க. வனிதா கூட அப்படி தான் பண்ணுறான் என்னுடைய தங்கச்சியுமே. அதனால் மம்மி வந்து வெங்காயத்தை மட்டும் வெட்டி இது பண்ணிடுறது, தக்காளியை வந்து அரைச்சி ஊற்றிடுறாங்க. பக்கோடாக்கு ரெடி பண்ணுற போல் என்னென்னலாம் போட்டிருக்கேன்? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா பவுட்ரு, உப்பு, கேசரி பவுட்ரு,
அப்புறம் சில்லி பவுடர் போட போகிறோம். ஓகே, லெமன் ஊற்றிட்டியா? ஊற்றிட்டேம்மா. ஒரு பழம் பூண்டு. ஓகே, சால்ட்டும் போட்டேன். நல்லா வதக்கு. புதினா கொத்தமல்லி நான் எழுதிருக்கேன். மம்மி ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுது. என்ன ரெடி ஆயிடுச்சு? இப்பதான் அரிசியே போட்டுட்டு இருக்க மம்மி. பசிக்குது மம்மி, வாசம் அடிக்குது. 10 நிமிஷம் போதுமா? வாயாலே உடச்சு விட நீனு. இது சுடுது. என்னம்மா பகோடாக்கு இன்னும் இது கலக்காம வச்சிருக்க? கலக்கி போடுறேன். வானல்லாம் போட்டு இது பண்ணியாச்சு போலியே. ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வரியா வனிதா? வந்தா ஒன்னதான் பண்ணுனா பண்ணிடாத. வெங்காய பச்சடி எடுத்து தின்னு எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட வரியா? ரெடி ஆயிடுச்சு. அதெல்லாம் வருவியே. சீக்கிரமா சீக்கிரம். மம்மி டேஸ்ட் பண்ணி கொடுக்குறியா? வாவ், சூப்பரா வந்துருக்குது. ஓகேம்மா, உதிரி உதிரியா அழகா இருக்கு. போடுமா சாப்பாடு எனக்கு. பகோடா வைமா. மா கிரேவிங்க சரி அடிக்க ஏற்றணும். நான் அதை கட்டி இதை சாப்பிட்டு இருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் vlogல என்னுடைய அம்மா தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து சமைச்சது, லூட்டி அடித்தது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியாச்சு. நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். ஸோ டேக் கேர். see you in next video. bye bye.